அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க, இறைவா, அடிக்கடி ரசூலுல்லாஹ் ஓதுன துஆ இது. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க, இறைவா உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். மினல் கஸ்லி, சோம்பேறித்தனத்தை விட்டு. சோம்பல் இருக்க கூடாது, சுறுசுறுப்பா இருக்கணும் எப்பவுமே. நம்ம அந்த மாதிரி இருக்க கூடாது. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? இறைவா சோம்பலில் இருந்து நான் என்ன செய்றேன்? உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். உல் ஹரமி, தள்ளாத வயசு வரைக்கும் இருக்கிறதை விட்டு பாதுகாப்பு தேடுறேன். இருந்தா பாரமா இருக்க கூடாது, அதுக்காக செத்து போயிடக்கூடாது. தற்கொலை செய்யறதுக்கு மார்க்க தடை இருக்குது, அல்லாட்ட போட்ட வேண்டியதான். தள்ளாத வயசுல தான் இருக்கு, நம்ம மலைஜலம் கழிக்க நமக்கு சுத்தப்படுத்த முடியாது. எப்படா இவன் சாவான்னு நம்ம பிள்ளைங்களை என்ன செய்வாங்க நினைக்கிற அளவுக்கு நிலைமை உண்டாகி போயிடும். அதுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு என்ன பண்றாங்க? ஹரம் வேணாம், தள்ளாத வயசுல இருந்து என்ன செய்யறேன்? அதை விட்டு நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். வல் மஅசமி, பாவமான காரியங்கள் செய்வதை விட்டு உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். ஒல் மகரமி, கடன் தொல்லையிலிருந்து. கடனே வேணாம் எனக்கு, கடன் இல்லாம இறைவா என்னை ஆக்கி வச்சிரு அப்படின்னு சொல்லி கடன்ல இருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். அதே மாதிரி ஒமின் ஃபித்னத்தில் கபரி, கபருடைய சோதனையிலிருந்தும், அதாபில் கபரி, கபர்ல கொடுக்கிற வேதனையிலிருந்தும் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். ஒமின் ஃபித்னத்தின் நாரி அதாபின் நாரி, நரகத்தின் சோதனையிலிருந்தும் நரகத்தினுடைய வேதனையிலிருந்தும் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அதை சொல்லிட்டு ஒமின் ஷர்ரி ஃபித்னத்தில் கினா, செல்வத்தினால் ஏற்படுகிற சோதனையில் விட்டும், பணத்தினால் ஏற்படுகிற குழப்ப, பணத்தை விட்டு பாதுகாப்பு தேடக்கூடாது. நீங்க பணத்தை விட்டு பாதுகாப்பு தேட்டா பிச்சைக்காரனா போயிடணும். நம்ம என்ன செய்யணும்? பணத்தினால் ஏற்படுகிற அந்த குழப்பம் இருக்குத, வழிகேடு இருக்கு, கேடு இருக்குத, இந்த பணத்தினால் விளையக்கூடிய கேடுகளில் இருந்து இறைவா உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அதே மாதிரி அஊது பிக்க மின் ஃபித்னத்தில் ஃபக்ரி, வறுமையினால் ஏற்படுற கேடு இருக்க, அதை விட்டு பாதுகாப்பு தேடுறேன். செல்வத்தினாலையும் கேடு ஏற்படுது, வறுமையினாலையும் கேடு ஏற்படுது. இந்த கேட்டிலிருந்து தான் விலகணுமே தவிர அந்த ரெண்டுல எந்த பரீட்சை எல்லாம் நமக்கு வச்சாலும் ஏத்துக்கிற வேண்டியதான். இந்த பரீட்சையை வச்சாலும் ஏத்துக்கிற வேண்டியதான், அந்த பரீட்சையை வச்சாலும் ஏத்துக்கிற வேண்டியதான். ரெண்டுல இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடினார்கள் என்பதையும், இது புகாரியில 6368, 6375, 6376, 6377 இந்த வசனங்கள், இந்த ஹதீஸ்கள் எல்லாம் நீங்க பார்க்கணும்.